மார்க் ERP சாஃப்ட்வேர்ல ரிசிப்ட் கஸ்டமர் கொடுக்குற கேஷை எப்படி நம்ம வரைக்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு வவுச்சர் என்ட்ரியில் போயிட்டு இங்கே ரிசிப்ட் செலக்ட் பண்ணாலும் உங்களால் ரிசிப்ட் பண்ண முடியும். இல்லை இங்கே ரிசிப்ட்னு சொல்லிட்டு இங்கே ஷார்ட்கட் கீ இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா ரிசிப்டில் வந்துடும். டிஃபால்ட்டாக டேட் உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லெஜர்ஸ் எல்லாம் காட்டும். லெஜர் நேம் காட்டும். லெஜர் நேம் பக்கத்துலேயே வந்து அவங்களோட அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ அமௌண்ட்ன்றது காட்டும். நான் உதாரணத்துக்கு அன்பு என்றவர் என்டர் கொடுக்குறேன். கிரெடிட் அமௌண்ட் வந்து ₹1000 அவர் கிரெடிட் கொடுக்குறாரு. அவர் பேமெண்ட் எனக்கு பண்ணுறாரு. என்டர் கொடுக்குறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் என்டர் கொடுத்தவொடனே எந்த பில் அகேன்ஸ்டாக வந்து அந்த ₹1000 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்கும். லாஸ்ட் டைம் அதே மாதிரி உங்களுக்கு பில் நம்பர், இன்வைஸ் அமௌண்ட்டு, பேலன்ஸ் அமௌண்ட், டியூ டேட்ஸு எவ்வளோன்றது காட்டும். நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறீங்க. என்டர் கொடுத்தோடனே ஒரு என்டர் கொடுக்குறீங்க. திருப்பி டிஆர் வந்து வரும். என்டர் கொடுத்தோடனே இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து பேங்க் மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை கேஷாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இங்கே காட்டிடும். இங்கே கேஷ்னா நீங்கள் கேஷ்னு கொடுத்துக்கலாம். அவர் எனக்கு கேஷாக கொடுத்தாரு, நான் கேஷ்னு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தாரு. இங்கே நரேஷன், நீங்கள் நரேஷனில் வந்து எதனா ரிமார்க்ஸ் எதனா செட் பண்ணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் கேட்கும். சேவ் கொடுத்து சேவ் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.